ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டதன் மூலமாக உன் தலையெழுத்தே மாறப்போகிறது என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதால் தான் இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்போது இந்த எண்ணை நீ தொட்டு விட்டாய் அல்லவா? இதன் மூலமாக உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகிறேன். இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க நீ தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வருங்காலமானது மிகச் சிறப்பானதாக மாறப்போகிறது. உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன்னிடத்தில் பெருகும்படி உன் துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகிறேன். இந்த எண்ணில் என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது, அப்படி என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் இது கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீ கண்கூட பார்க்கத்தான் போகிறாய். என் தங்கமே, தேவையில்லாமல் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விடாதே. இந்த கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும். நிதானம் என்பது மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைத்துதானே நீ இப்பொழுது கவலைப்படுகிறாய். உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லப் போகிறேன். என் பிள்ளையே, பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ யார் என்பதை நீயாகவே அடையாளம் கண்டுகொள்கிறாய். பிரச்சனை என்பது உன்னை உனக்கே அடையாளம் காட்டக்கூடிய கண்ணாடி என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிரச்சனைகள் வரும்போது தானே உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதையெல்லாம் உன்னால் அறிய முடிகிறது. உன்னால் எதையும் சமாளிக்க முடியும், எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற புரிதலும் உனக்குள்ளே வருகிறது அல்லவா? ஆக பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாமல் உன்னுடைய முகத்தினை அதற்கு நீ தைரியமாக காட்ட வேண்டும். இதுநாள் வரை நீ பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயந்து புறமுதுகு காட்டி ஓடிய காலமெல்லாம் இனி மாறப்போகிறது. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் வரும்போதுதான் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் உனக்குள்ளே உருவாக்கி இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வராமல் இருப்பது இல்லை. ஆனாலும் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், எப்படி கடந்து வருகிறார்கள், எப்படி சாதித்து காட்டுகிறார்கள் என்பதில்தான் அவர்களுடைய வெற்றியானது இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கிறாய் என்பதை ஒரு முறை யோசித்துப்பார். என் அன்பு குழந்தையே, இப்படித்தான் உனக்கான அதிர்ஷ்ட எண்ணையும் இந்த கருப்பன் இப்போது உனக்காக அனுப்பியுள்ளேன். இந்த எண்ணை கொண்டு உன்னுடைய தலை எழுத்தை மாற்றுவதற்கு நீ எந்த வகையில் முயற்சி செய்கிறாய் என்பதை இந்த கருப்பன் கண்காணித்து கொண்டே இருக்கப் போகிறேன். அதற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக உனக்கு இருக்கத்தான் செய்கிறது. என் தங்கமே, மற்றவர்களின் பண வசதியை பார்த்து நீ அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. மற்றவர்களுடைய வாழ்க்கை முறைகளை கண்டு நீ ஆசைப்படுவதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. அதிக அளவில் பணம் வைத்திருப்பவர்களும் வசதியாக இருப்பவர்களும் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக நம்மால் சொல்லிவிட முடியாது. ஆனால் பெரிய அளவில் வசதி இல்லாவிட்டாலும் தனக்கான வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்பவர்களிடத்தில் ஏகப்பட்ட நிம்மதி இருக்கிறது என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து வாழ்வதில்தான் உண்மையான திருப்தி இருக்கிறது. அதை விடுத்து இல்லாததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருத்தப்படுவதில் ஒரு பயனும் இல்லை. என் தங்கமே, உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன்னுடைய குடும்பத்தின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற நீ நாள்தோறும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் நிறைவேற்றப் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தாரின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன். அப்படி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பு உனக்கான சவால்களும் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இங்கு காயங்கள் இல்லாமல் யாருக்கும் நல்ல காலம் அவ்வளவு எளிதில் வந்து விடுவது இல்லை. இந்த காலமானது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது.
உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? அதன் மூலமாக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் இப்போது தெரிந்து கொண்டுள்ளாய். மனிதர்களையும் அவர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணத்தையும் நீ இப்போது புரிந்து கொண்டு இருப்பாய் அல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் உனக்கானவைகளாக நடக்கும்படி நான் செய்து தரப்போகிறேன். இனி யாருக்காகவும் எதை நினைத்தும் நீ பெரிதாக வருத்தப்படவும் வேண்டாம், வேதனைப்படவும் வேண்டாம். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளவும் வேண்டாம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நேர்மையான குணத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் உனக்கான திறமைகள் எல்லாம் அங்கே ஒளிந்து கிடைக்கிறது. இதுவரை உன்னை பல பேர் அவமானப்படும்படியான வார்த்தைகளையும் பேசியிருக்கிறார்கள், துரோகத்திற்கான செயல்களையும் உன்னிடத்தில் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கி கொண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, அதற்கு உனக்காக இந்த கருப்பன் துணையாக நிற்கப் போகிறேன். இனி மற்றவர்கள் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் உன் மனம் என்ன சொல்கிறது, உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று யோசித்து அது சரிதானா என்று நீ தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, நாம் நாள்தோறும் செய்யக்கூடிய செயல்களில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கு எதை செய்தால் சரியானது என்று நீயாகவே சிந்தனை செய்ய வேண்டும். இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தோடு கூடிய வெற்றிகளை எல்லாம் நான் கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. தீய செயல்களை எல்லாம் செய்வது என்பது எப்போதும் சுலபமானதுதான். ஆனால் நல்ல செயல்களை செய்வதுதானே இங்கு கடினமாக இருக்கிறது. எப்போதும் நீ நல்லதை மட்டுமே தெரிந்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காத அளவிற்கு உன் அப்பன் நான் பார்த்து கொள்ளப் போகிறேன். நீ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் பலன்களும் மிக பெரிய அளவில் இருக்கும். எல்லோருக்கும் உன்னுடைய அன்பினை நீ அதிகமாக கொடு. அது மிக பெரிய நிம்மதியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். என் செல்லமே, யார் உன்னை வெறுத்தாலுமே கூட அவர்களுக்கும் நீ அன்பை கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். இந்த விஷயத்தை செய்வது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய பலன்கள் எல்லாம் மிகப்பெரிய நன்மைகளாகத்தான் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. யாரோ எழுதியது உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீயாகவே சொந்தமாக முயற்சி எடுத்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன். நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு நீண்ட நாட்களாக என்னிடத்தில் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக நான் கொடுக்கப் போகிறேன். நீ எப்பொழுதும் நல்ல விஷயத்திற்காகத்தானே தனியாக நின்று போராடுகிறாய். விரைவில் அதுவெல்லாம் உனக்கு மிக பெரிய மக்களின் ஆதரவை கொடுக்கத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த நம்பிக்கைதான் துன்பங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியமைத்து உன் தலையெழுத்தையே மாற்றிவிடப் போகிறது. இனி சந்தோஷமும் இன்பமும் உன் வாழ்க்கையில் பொங்கி வரும்படி நான் செய்துவிடப் போகிறேன். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாக உன்னுடைய மனம்தானே அங்கே இருக்கிறது. உன் மனதிற்குள் இந்த கருப்பண்ண சாமி இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லப் போகிறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நீ நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. சில நேரங்களில் நீ மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு முன்பாக, சிறப்பான விஷயங்களை பெறுவதற்கு முன்பாக சில மோசமான கஷ்டமான விஷயங்களை எல்லாம் கடந்து வர வேண்டியதாகத்தான் இருக்கும். இங்கு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அல்லவா? நீ அனுபவிக்கக்கூடிய துன்பத்திற்கும் ஒரு முடிவை கொடுத்து விடத்தான் போகிறேன்.
இன்பமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டியது இனி இந்த அப்பனது பொறுப்பு. நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை நான் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. மற்றவர்களின் சொல்லுக்காகவும் செயலுக்காகவும் உன் மனதில் இருக்கக்கூடிய உள்ள அமைதியை நீ கெடுத்து விடாதே. யார் எதை செய்தாலும் அதுவெல்லாம் அவர்களுடைய பொறுப்பு. அதற்கான நன்மை தீமைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். இதையெல்லாம் என்னுடைய பொறுப்பில் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழப்பார். நீ சாமர்த்தியத்தோடு இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் உனக்குள் வரும். எப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு அமைந்தாலும் கூட அதையெல்லாம் சமாளித்து நீ சுலபமாக சாதனையையும் படைத்து விடலாம். என் செல்ல குழந்தையே, சாமர்த்தியமும் தைரியமும் மட்டும் உன்னிடத்தில் எப்போதும் இருந்துவிட்டால் போதும். உனக்கான வெற்றி நிச்சயம் உன்னை தேடி உன் கைகளிலே வந்து கிடைக்கப் போகிறது. உன்னை மிகச்சிறந்த மனிதனாக மாற்றிக்கொள்வதற்கு உனக்கு தேவையான எல்லா திறமைகளையும் நான் உனக்கு கொடுத்து உதவப் போகிறேன். எக்காரணம் கொண்டும் நீ மற்றவர்களை குறை சொல்லி பெரிய ஆளாக வளர வேண்டும் என்று யோசிக்காதே. நீ எப்போதும் பெரிய ஆள்தான். உனக்கு நிறைய தகுதிகளும் திறமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தியும் நான் உனக்கு துணையாக இருந்து வழிநடத்தப் போகிறேன். என் செல்லமே, நான் தாழ்ந்தவனாக இருக்கிறேன், நான் ஒரு பாவி என்ற எண்ணமெல்லாம் எப்பொழுதும் உனக்குள்ளே வரக்கூடாது. யார் ஒருவர் அப்படியெல்லாம் தன்னை குறைவாக நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களிடத்தில் ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து போட்டு விட முடியாது. யாரெல்லாம் தன்னை மட்டமாக மதிக்கின்றார்களோ, தன்னை பற்றி குறைவான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெற்றியாளராக மாறிவிட முடியாது. யார் தன்னை உயர்வாக நினைக்கின்றாரோ, தன் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்திருக்கின்றாரோ அவர்களால் தான் மிக பெரிய வெற்றியை பெற முடியும். நீயும் உன்னை எப்பொழுதும் உயர்வாக நினைக்கப்பார். இந்த அதிர்ஷ்ட எண் நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். அதற்கு இந்த அப்பனே பொறுப்பாக எப்பொழுதும் இருக்கப் போகிறேன். சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும்.
அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.